200+ இலக்கு அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு வச்சுட்ருக்குறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு நிலையை அக்னாலேஜ் பண்ணால் தானே அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ நாங்கள் வந்து போன எலெக்ஷனை விட பெட்டராக இருக்குது அதிமுக அப்படின்னா அதை வந்து ஒரு ரோசி பிக்சர் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? இதை வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் செஞ்சால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், தவறுகளை களைய முடியும். போன எலெக்ஷனை விட, நாடாளுமன்ற போன தேர்தலை விட இந்த முறை அதிமுக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா யாராவது ஏற்றுப்பாங்களா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு அதிமுக சில பாடங்களையும் படிப்பனையும் கற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த பாடம், அந்த படிப்பனையை உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக வருகின்ற காலங்களில் அதிமுகவை வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான வழிமுறைகளை அவர் நிச்சயமாக மேற்கொள்ள போகிறார். இல்ல, அந்த வழிகள் சம்பிரதாயமானவே எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியது. ஆனா திமுக விழுந்திருக்கு, அதிமுக கூட இருக்கு அப்படின்னா பொதுமக்கள்ல பெரும்பான்மை பார்ப்பாங்களா? இல்லைங்க, அதாவது 11 கட்சிகளுக்கு இணைத்துக் கொண்டு இன்னும் பல அமைப்புடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு திமுக தனித்தெல்லாம் அது எந்த செய்ய முடியாது. அதிமுக தனித்தே நின்று நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைத்து யாரும் வராம ஒரு சில கட்சிகள் வச்சு ஒரு கூட்டணி வச்சாங்க. அப்படி எப்படி சொல்றீங்க? பாஜக என்ன சொன்னாங்க? கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று கடைசி வரையும் பேசித்தான் இருந்தாங்க. டெல்லியில, தமிழ்நாட்டோட டெல்லியில் பேசித்தான் இருந்தாங்க. அதாவது அப்படியெல்லாம் இல்லை. அதாவது அதிமுக உண்மை சொன்னால் சில நோக்கத்தின் அடிப்படையில சில கூட்டணிகளை தவிர்த்தது, அதுதான் உண்மை. அப்போ அந்த கூட்டணி நோக்கி அவர்கள் எல்லாம் வெற்றி பெறலாம் என்று நப்பாசியில போனாங்க. விளைவுகளை பார்த்தோம். ஆனால் இறுதி முடிவு என்ன சொன்னா, எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுக மாற்று திமுக என்கிற களத்தை மக்கள் நிராகரிக்காம உறுதி செய்திருக்காங்க. அப்போ கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல கசப்புகளையும் பார்த்திருக்கிறோம். அதிமுகவுக்கு 3 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் மறைந்த வருகை இரட்டைகளை பல அதாவது 2க்கும் 3க்குமான வித்தியாசம் ரொம்ப தூரம்னா நீங்க சொல்ற வாதம் சரி. 2ஆம் மணிக்கு 3ஆம் மணிக்குமான வித்தியாசம் அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு. நீங்க ஹரி சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க மூத்த ஊடகவியலாளர். அதாவது 1996 அடிக்கடி சொல்ற விஷயம் தான், அம்மா அவர்கள் பெற்ற வாக்கு 73 லட்சம் தான், திமுக பெற்றது 1,47,00,000 வாக்குகள். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அதிமுக மிகப்பெரிய படுதோல்வி அந்த வரலாற்று. அதிமுக வரலாற்று ஜெயலலிதா மீண்டார் சார். 2016க்கு பிறகு அதிமுக பெற்ற பெருவெற்றி எது சார்? சார் ஒண்ணு இல்ல, அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 2021 தேர்தல் கூட அதிமுக என்ன பண்ணுச்சாங்க, 3% வாக்குகள் வெற்றி வாய்ப்பு இழந்தது. இல்ல தோல்வி ஆட்சி சரி அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா திமுக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது அந்த கட்சி எந்த கட்சி? திமுகவில் இருந்து பிளவுபட்டு வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை பிளவுபடுத்தி அதிமுக உருவாக்கி அண்ணா துவக்கி அந்த கட்சியவே தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமர முடியாத சூழ்நிலை. அப்ப அது என்ன சொல்றீங்க? நீங்க கூட போனதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறீங்க. திமுக விழுந்திருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அத ஒரு வீழ்ச்சின்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க எப்படின்னா, நீங்க திமுகவுடைய வாக்கு வங்கிகள் வந்து உயர்ந்ததுனால கருத்தே அல்ல. திமுக கடந்த தேர்தலில் குறிப்பிட்டதை நீ தெளிவாக உற்று பார்த்து பாருங்க. அதாவது இங்கே மோடியை மையப்படுத்தி, அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஒட்டுமொத்தமாக நாட்டையே மோடி வந்து அழிவுப்பாதை கொண்டு செல்கிறார். எனவே மோடியை வீழ்த்த நாங்கள் வந்து பிரதமராக போகிறோம். ஏன்னா இந்த தேர்தலில் பிரதமராக ஒருவர் வந்தால்தான் நாம் சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். மோடி இன்னொன்று வந்து ராகுல் காந்தி, இந்த இரண்டுக்கும் இடையில அதிமுக தன்னை சிக்கிக் கொண்டு விட்டது உண்மை. அதிமுக நிச்சயமாக முதலமைச்சர் என்று சொல்கிற போது அவர் தேர்தல் வாக்குறுதி சொல்லுவார், உங்களுக்கு செய்யப்படும் சொல்லுவார். அந்த வாக்குறுதி நிஜமான ஹீரோவாக மாறுங்க. அதுதான் கணக்கு கிடையாது. நீங்க 200 கணக்கெல்லாம் வச்சு ஆகாதுங்கிறது இல்லை. அடிப்படையில் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன தவறு செஞ்சோம், அந்த தவறுடைய பாதிப்பு என்னன்றதை அதிமுக இன்னும் உணராத அந்த உணர்வுலேயே இருக்குது. எல்லாமே சரி, ஆல் இஸ் வெல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. களம் அப்படி கிடையாதுன்றதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக காட்டியிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 221 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலையில் வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த களத்தை, அந்த அமைப்பை பலப்படுத்தியிருக்கிறது. இங்கே தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இங்கே யாருமே ராகுல் காந்திக்காகவோ இல்லை ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஓட்டு போட்டதை விட இந்த கூட்டணியுடைய தலைவர் எங்களுடைய தளபதி இருக்கிறார், அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நாங்கள் ஒரு 3 ஆண்டு காலத்துடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, அவர் சொன்ன மாதிரி மோடி எதிர்ப்பே இருக்கட்டுமே, ஏன் உங்களை நம்பலை? கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கல்ல, உங்களை மக்கள் நம்பலையே, தலைவரை தானே நம்புகிறாங்க.
அப்போ நீங்கள் இட் இஸ் நாட் அபவுட் த மெசேஜ், செய்தி மட்டும் கிடையாது, செய்தி சொல்லக்கூடியவர் யாருன்றதே மக்கள் இந்த எலெக்ஷன்ல எடுபட்டிருக்கலாம், நாட் நெசசரிலி இன் 2026ங்கற. இல்ல சரி, வேற என்ன எடுபடுமா? எடப்பாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறார் 2026ல? என்ன எடுபட போகுது? you can come any time. திரு மணிகண்டன் பதில் சொல்லுங்க இதுக்கு. இல்ல அவங்க 2021 எடுத்துக்கங்க, இப்போ வந்து 220 தொகுதிகள் வந்து அதிமுகவை தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இப்போ 40 வெற்றி, அப்ப அந்த கணக்கு சொல்றீங்க. இப்ப 2021 2019 38 வெற்றி, ஒரு இடம் தான் போச்சு. அப்போ அன்னைக்கு ஏன் 2028 ஜெயிக்க முடியல? 2021 அப்ப 75 இடங்கள் ஏன் அதிமுக வென்றது? அப்போ அப்படி, அதாவது நாடாளுமன்றம் 40 தொகுதிக்கான உறுப்பினர் தேர்வு செய்யறதா தேர்தல் ஒழிய அது 220 கணக்கே அல்ல. அது கணிக்க முடியாதுன்றது அதிமுக நம்பட்டும். ஆனா இங்க 2019, 21, 24 ஒரு எலெக்ஷனை வச்சு நாங்க கணிக்கல, 3 எலெக்ஷனுடைய முடிவுகளை வச்சு நாங்க கணிக்கிறோம். நம்ம தேசிய அளவிலே பிக்சரை பார்ப்போமே. 2014, 19 அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சு வருது. சில தொகுதிகளில், நிறைய தொகுதிகளில் வந்து 50% மார்ஜின்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. ஆனா அந்த 50% மார்ஜின்ல ஜெயிச்ச தொகுதிகளை 49 ஏதோ தோக்குறாங்க. ஸோ ஒன் எலெக்ஷன் இஸ் நாட் லைக் another election. ஒன் எலெக்ஷன் இஸ் நாட் லைக் another எலெக்ஷன்றது நாங்க உணர்ந்திருக்கோம். ஆனா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மெசேஜை தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் அந்த தலைமைக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இருக்குல்ல, அது எந்த விதத்துல மாறுது? சரி, உருவாவாதா? இல்ல, அது உருவாகாம பாத்துக்கிறது தானே எங்களுடைய தலைவர் இருக்காரு. 3 வருஷம் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுக்கவே முடியாதுன்னு நாங்க கொடுத்துட்டோம். மக்களுக்கு இலவச விலையில்லா பேருந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கு, புது தொழில்கள் உள்ள இன்வெஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய எல்லா வேலையும் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றா பேசக்கூடியவங்க என்ன பேசுறாங்கன்றதையும் பார்ப்பாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு கிரெடிபிளான லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டாரு. அதிமுகவுடைய ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பாஜக விட்டுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னீங்க, அந்த நரேட்டிவ்ல ஓட்டு கேட்கணும்னு போனீங்க. ஆனா ரிசல்ட் வந்த பிறகு உங்களுடைய 2வது கட்ட தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணி என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலைனால தான் நாங்க கூட்டணி முறிஞ்சது. சொந்த கருத்துட்டாங்க. இது அதிமுகவுக்கு புதுசு கிடையாது. வேவு பார்த்துட்டு இது பேக் ஃபயர் ஆனவனே சொந்த கருத்துன்னு சொல்லிடுறது. மக்கள் இதை தான் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதை தான் வெளிப்படுத்திட்டு இருந்தோம். பாஜகவுடைய பி டீமாக அதிமுக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது செயல்படும் வரையில் தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. நீங்க தோத்து போனாலும் சரி, ஒரு கொள்கையை உறுதியா வைங்க. வெறும் திமுக எதிர்ப்புன்றது உங்களுடைய கொள்கையா இருக்கலாம், அது நியாயமா இருக்கணும். தமிழ்நாட்டுடைய குரல்கள் நசுக்கப்படும் போது மௌனம் காத்துட்டு அமைதி காத்துட்டு இருந்தவங்களை தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறதே ஆபத்தான ஒரு போக்கு. 26ல மாறிடுமா என்ன? மணிகண்டன் ரொம்ப சுருக்கமா தான் எனக்கு மிஸ்டர் பிரியன் சார், மிகப்பெரிய தவறு. நீங்க இவங்க தேர்தலில் 21 சரி 24 சரி இவர்கள் முன்வைத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலாம்னு பாருங்க. இப்ப நம்ம வேலையில்லா பத்தி சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, டிஎன்பிசி தேர்வுல இப்ப வந்து 20 லட்சம் பேர், மன்னிக்கும் 6000 பொறுப்புகளுக்கு 20 லட்சம் பேர் தேர்வு. அப்போ வேலையில சொன்னது எங்க பாருங்க அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் இல்ல, அது ஏன் மத்திய அரசில், அதாவது இந்த தேர்தலை பிரதமரை யார் என்று தேர்வு செய்ய போடப்பட்ட வாக்குங்க. மோடி வேண்டாம் என்றதை வாக்கு ஒழிய வேற காரணமே இல்ல. இதை வைத்துக் கொண்டே பேசுறாங்க. மோடி வேண்டாம்ன்ற வாக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுகலன்னு கேளுங்க. கூட்டணியை விட்டு விலகி வந்தீங்களா இல்லையா? விலகி வந்து 10 தடவை கூட்டணி விட்டு வந்தாச்சுன்னு சொன்ன பிறகும் மக்கள் உங்களை நம்பல, திமுகவை நம்புறாங்க, திமுக தலைவரை நம்புறாங்க. இதுதான் 2026 பிரதிபலிக்க போகுது. கள்ள கூட்டணி உட்பட பல்வேறு வார்த்தைகளை சொல்லி மக்களை குழப்பியதுதான் காரணங்க. மற்றபடி மக்கள் தெளிவா இருக்காங்க. 2026 பாருங்க, நிச்சயமா களம் மாறுங்க. 26ல 200+ அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஆம்பிஷியஸ் டார்கெட்டா? பிரதமர் செட் பண்ண 400 பார் மாதிரி 400 மாதிரி ஆம்பிஷியஸான டார்கெட்டா? இல்ல இந்த எலெக்ஷன்ல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் பார்த்தா 221 வந்திருக்காங்க, சாத்தியம்தான்? இல்லை, பொங்கலூர் சொல்கிற ஒரு விஷயம் உண்மை தான். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா 19ல் நீங்கள் 38 இடங்களில் ஜெயிச்சிங்க, 21ல் அதே அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களான்னா இல்லை. ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னும் அதே பர்சன்டேஜே கூட இல்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து 33%, 37% உயர்ந்தது ஆக்சுவலாக அசம்பிளி எலெக்ஷனில். இப்போ 37% என்ன இருக்குது, 26% திமுகவுக்கு மட்டுமே. அது கூட்டணி கணக்கு இருக்குல்ல? இல்லை, நான் திமுக மட்டுமே எடுத்துக்கிறேன். 37% அசெம்பிளில கூடுதலா நிப்பாங்க. இல்லங்க, ஓட்டர்ஸ் அதே தான். இல்ல, சீட்ஸ் குறைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்றேன், பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அப்படித்தானே பார்க்குறோம். நம்ம ஒரு கட்சியோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது
அப்படிதான் இப்போ நம்ம பார்க்கணும். நீங்க ஏத்துப்பீங்கல்ல, மயிலாடுதுறையில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குன்னா அது காங்கிரஸோடைய சுயபலத்துல இல்ல, அதுல லயன் ஷேர் திமுகவுடைய. எங்க இது மாதிரி ஒரு கூட்டணின்ட்டு வந்த பிறகு இதயத்துல கூட மறுக்க மாட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அது மாதிரி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அப்போ வந்து திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் ஓட்டு விழுந்திருக்கும், காங்கிரஸ் ஓட்டு விழுந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, அது நான் மறுக்கலைங்க. ஆனா அதிமுக ரெண்டு அது அவங்க தேமுதிக அதுல ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும். நான் சொல்றது என்னன்னா, நம்ம எடுக்கும்போது திமுகவோட ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிதான் எடுக்கிறோம். நம்ம அதை பிரிக்க முடியாது இல்ல. ஃபர்தரா இன்னும் நீங்க மைக்ரோவோ போகணும். அதுக்கு ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம் வேற. ஆக்சுவலா உங்களால பண்ண முடியுமா? திமுக ஓட்டுல இருந்து கம்யூனிஸ்ட் ஓட்டு பிரிக்க முடியுமா? ஸோ நம்ம வந்து திமுக ஓட்டை நம்ம அப்படியே தான் எடுத்துப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.